வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தேர்வு இல்லாமல் நிரந்தர அரசு வேலை, அதாவது பார்த்திங்க அப்படின்னா டேட்டா வந்து இன்டர்வியூ மட்டும்தான். 8th 10th அல்லது 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். மினிமம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8 தான் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு கேட்டகரியில் வந்து ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி 19,500 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட் 28/3/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து லெட்டர் மூலமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா இவங்க 18 வகையான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த 18 வகையான போஸ்டிங்கில் நீங்கள் வந்து எந்தெந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் 1வது போஸ்டிங், 2வது போஸ்டிங், 3வது போஸ்டிங் எல்லாமே வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்குது. ஸோ இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் ஜென்ரல் இருக்கீங்க அப்படின்னா 2க்கு வந்து போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்கன்னா 2ன்னு கொடுத்துக்கலாம். அடுத்தது இன்னும் வேறு சில போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த போஸ்டிங்கோடைய நம்பர் என்னன்னு பார்த்து இந்த 18 நம்பருக்குள்ளே என்னென்ன அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 1 அல்லது 1க்கு மேற்பட்ட போஸ்டிங்ஸ் நீங்கள் 2, 3, 4 போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்கனாலும் நீங்கள் அதை எல்லாமே வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழில் வந்து எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங் எல்லாமே இதுக்கு வந்து மினிமம் 8th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பதாரருடைய பெயர் என்ன, அதே மாதிரி உங்களுடைய ஜெண்டர் என்ன, அதே மாதிரி விண்ணப்பதாரருடைய தந்தை பெயர் என்ன, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஏஜ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய மொபைல் நம்பர் ஆகட்டும், அடுத்தது உங்களுடைய அட்ரஸ் ஆகட்டும், அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதி ஆகட்டும். ஸோ இதெல்லாமே கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து இதில் எழுதிக்கலாம். இல்லை 1 அல்லது 2க்கு மேற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் எழுதிக்கலாம். இல்லைனா அது வந்து தேவையில்லை. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா இதிலே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி வந்து இதில் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், என்னுடைய ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே வந்து இணைக்கணும். அதே மாதிரி உங்களுடைய மார்க் ஷீட்ஸுடைய ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி ஃபில் பண்ணலை அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட்லேயோ அல்லது வந்து விரைவு தபாலிலையோ, அதாவது ஸ்பீடு போஸ்ட்லேயோ நீங்கள் வந்து அனுப்பலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண தபாலிலையோ அல்லது கொரியர் மூலமாக அனுப்புனீங்க அப்படின்னா அந்த விண்ணப்பங்களை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா மதுரை கல்லூரி அப்படிங்கிற அதாவது மதுரை கல்லூரியிலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக பார்த்திங்கன்னா 18 வகையான போஸ்டிங்ஸ் இருக்குது. இதில் அலுவலக உதவியாளர் எண் 1 இது வந்து ஜென்ரல் கேட்டகரி. அடுத்தது 2 பார்த்திங்க அப்படின்னா பிசி கேண்டிடேட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழ் மீடியம். சரிங்களா? ஸோ இது வந்து பொது பிரிவு. ஸோ இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எதுக்காக அப்ளை பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜென்ரலுக்காக அப்ளை பண்ணுறீங்க அல்லது பிசிக்காக அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த 2ஆம் நம்பர் வந்து இருக்குது இல்லைங்களா? ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்து இருக்கும். அடுத்தது நீங்கள் தண்ணீர் கொண்டு வருபவர் அல்லது வந்து தோட்டக்காரர் அல்லது காவலர் அல்லது பெருக்குபவர். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குறியீட்டாளர். இந்த குறியீட்டாளர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சிலருக்கு வந்து இன்னும் குறியீட்டாளர் அப்படின்னு என்னென்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மார்க்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது உங்களுடைய அதாவது காலேஜினுடைய கிரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த அதாவது பார்த்திங்கன்னா பிடி ஹவர்ஸ் எல்லாம் வந்து விளையாடுவாங்க இல்லைங்களா? ஸோ அதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மார்க்கிங் பண்ணுறது. ஸோ இந்த ஒர்க்கு தான். ஸோ அந்த ஒவ்வொன்றுக்கும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கபடி அப்படின்னா அதுக்கான அந்த கோடுகள் வந்து போடுறது, கரெக்டாக வந்து மார்க் பண்ணி அதை வந்து அந்த எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் போடுறது. ஸோ இதுதான் வந்து மார்க்கர் அப்படிங்கிற கேட்டகரி. சரிங்களா? ஸோ அதெல்லாம் அது போக மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான். ஸ்வீப்பர் ஆகட்டும், வாட்ச்மேன், அடுத்து கார்டனர், வாட்டர்மேன் அப்படிங்கிற கேட்டகரியெல்லாம் இருக்குது. ஸோ அந்த வாட்டர்மேனுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா வேலையை வந்து எதுவுமே வந்து அதிகமாக மேக்ஸிமம் இருக்காது. தென் அதே மாதிரி அலுவலக உதவியாளர் ஆகட்டும். ஸோ இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜாப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய இந்த விண்ணப்பங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி இதை வந்து அனுப்பணும். தென் ஜெராக்ஸ் காப்பீஸ் கம்பல்சரி வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸில் வந்து உங்களுடைய ஃபோட்டோவோட வந்து நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ செயலாளர் மதுரை கல்லூரி வாரியம், வித்யாநகர்,
டிபிகே ரோடு மதுரை. ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மதுரை 11 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நீங்கள் 29/3/2023 ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும். ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு மட்டும் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதையும் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. 1க்கு மேற்பட்ட பணியிடங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து டிக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். தென் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. இதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். தென் இதனுடைய சேலரி பொறுத்த வரைக்கும் குரூப் 4 சேலரி தான். ஓகேங்களா, குரூப் 4 எக்ஸாம் எழுதி அவங்க இப்போ வாங்கக்கூடிய சேலரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதலாமையே வந்து வாங்கிக்கலாம். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில். ஓகேங்களா, ஸோ டோட்டலாக வந்து 18 வகையான கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது. அவங்க வந்து நீங்கள் அனுப்பக்கூடிய விண்ணப்பங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து லெட்டர் வந்து அனுப்புவாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா, இதனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.